ராக்கி பாய் அது எனக்கு தெரியல. உங்களுக்கு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பட்டுன்னு இங்கிட்ட மலையாள சினிமா திரும்பி பார்த்தா டிரான்ஸ், ஜோஜி, இப்ப கோட், இந்த கோட் வேற கோட் லைஃப், சாரி, அதாவது ஆடி ஜீவிதம், அஞ்சுமெல் பாய்ஸ், ஆவேசம், பிரேமலு, இப்படி வந்துட்டு பெரிய லிஸ்டா போட்டுக்கிட்டே போலாம். எல்லா படத்தையும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு குறை இல்லாம எடுக்கிறாங்க. அதாவது அவங்களோட சினிமா வந்துட்டு தமிழ் சினிமா கூட கம்பேர் பண்ணீங்கன்னா, இல்லை தெலுங்கு சினிமா கூட கம்பேர் பண்ணி, ஈவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கன்னட சினிமாவோ இல்லை ஹிந்தி கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மலையாள மார்க்கெட் ரொம்ப சின்னது. இன்ஃபேக்ட் மலையாளத்தோட ஹீரோவோட கூட கொலெக்ஷன் வாங்குறது தளபதி. ஆனா இப்ப அந்த சினிமா ஸ்லோலி க்ரோ ஆகுது. லூசிஃபர், பிரம்மயுகம், இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னால மலையாளம் சினிமா இஸ் பீயிங் அ த்ரெட். திஸ் இஸ் ஃபேக்ட். ஏன்னா அவங்க ஸ்லோலி க்ரோவிங். அவங்க வந்து கேஜிஎஃப் மாதிரியோ காந்தாரா மாதிரியோ 100க்கு 10 படம் கொடுத்துட்டு வெடிச்சுட்டு அந்த மாதிரி இல்லை. இதுல இடத்துல வந்துட்டு நான் கேஜிஎஃப் டைலாக் நான் பயன்படுத்துறேன். அதாவது